இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.5ல சிக்ஸ்த் சம் பார்க்க போறோம். லெட் f of x equal to x square minus 1. ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f dot f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் f dot f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் f dot f கண்டுபிடிச்சிக்கலாம். f dot f equal to நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் f அப்படி எழுதிக்கலாம். செகண்டா இருக்க f எப்படி எழுதணும்? f of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ f of x ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம f of x ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? f of x ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது x இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை நம்ம இங்க x இருக்க வேண்டிய இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்றோம். x square minus 1 the whole square minus 1. இப்போ இது a plus b the whole square ஃபார்முலால இருக்கு. ஸோ அதுபடி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். என்ன ஃபார்ம்னா a square plus b square மைனஸ் இருக்கனால மைனஸ் 2ab. இப்போ இங்க என்ன a ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு x ஸ்கொயர் இருக்கு, அது ஸ்கொயர் பண்ணா x பவர் 4. நெக்ஸ்ட் b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, ஸோ பிளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் நமக்கு வரும். இந்த மைனஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். இங்க பிளஸ் 1 இருக்கு, மைனஸ் 1 இருக்கு, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 0 ஆயிரும். ஸோ x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம f டாட் f தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f அப்படியே எழுதிக்கலாம். இங்க பாருங்க f டாட் f நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்ன்ட்டு அதே நம்ம இங்க எழுதிக்கலாம். அப்படியே x power 4 minus 2x squared. இப்போ நமக்கு f of x கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதுல x க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா x க்கு பதிலா x power 4 minus 2x squared the whole square minus 1. அதாவது இங்க கொடுத்துருக்க f of x x square minus 1 இந்த இடத்துல x க்கு பதிலா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்? x power 4 minus 2x square minus 1 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. Thank you students for watching this video.